Taste the Daily. அண்மைச் செய்தி. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்க வந்த அதிமுக உறுப்பினர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்கும் விதமாக யார் அந்த சார் என்கிற பேட்ஜை அணிந்து வந்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் யார் அந்த சார் என்கிற கேள்வி தமிழகத்தையே உருக்கி வருகிறது. இந்த நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இணைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கேட்கும் விதமாக யார் அந்த சார் என்கிற பேட்ஜை அணிந்து வந்துள்ளனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்க வந்திருக்கும் அதிமுக உறுப்பினர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்கும் விதமாக யார் அந்த சார் என்கிற பேட்ஜை அணிந்து வந்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் யார் அந்த சார் என்கிற கேள்வி தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது. இந்த நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக வருகை தந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்கும் விதமாக யார் அந்த சார் என்கிற பேட்ஜை அவர்களுடைய சட்டையில் அணிந்து வந்துள்ளனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்திருக்கும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்கும் விதமாக யார் அந்த சார் என்கிற பேட்ஜை அணிந்து வந்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை வழக்கில் யார் அந்த சார் என்கிற கேள்வி தமிழகத்தையே உலுக்கி வருகிறது. அந்த நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்க வந்த அதிமுக உறுப்பினர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்கும் விதமாக யார் அந்த சார் என்கிற பேட்ஜை சட்டையில் அணிந்து வந்திருக்கின்றனர். எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் அமைச்சர்கள் என அனைவரும் அவர்களுடைய சட்டையில் மாணவிக்கு நீதி கேட்கும் விதமாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கு தொடர்பாக யார் அந்த சார் என்ற கேள்வி தமிழகத்தையே உலுக்கி வருகிறது. அந்த வகையில் தற்போது அனைவரும் யார் அந்த சார் என்ற பேட்ஜை அவர்களுடைய சட்டையில் அணிந்தவாறு சட்டப்பேரவை கூட்டத்தொடரிற்கு வருகை தந்திருக்கின்றனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்திருக்கும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்கும் விதமாக யார் அந்த சார் என்கிற பேட்ஜை அணிந்து வந்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் யார் அந்த சார் என்கிற கேள்வி தமிழகத்தையே உலுக்கி வருகிறது. இந்த நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்திருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, ஆர்.பி. உதயகுமார், சி. விஜயபாஸ்கர், காமராஜ் என அனைவரும் அவர்களுடைய சட்டையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கேட்கும் விதமாக யார் அந்த சார் என்ற பேட்ஜை அவர்களுடைய சட்டையில் அணிந்து சட்டப்பேரவைக்கு உள்ளே நுழையக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம்.
சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் யார் அந்த சார் என்ற கேள்வியை முன்வைத்து அவர்களுடைய சட்டையில் யார் அந்த சார் என்ற பேட்ஜை அணிந்து சட்டப்பேரவைக்கு உள்ளே நுழையக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் செய்து. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கக்கூடிய மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் திமுகவை சேர்ந்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஞானசேகரன் என்பவரை மட்டும் கைது செய்திருக்கிறார்கள். ஞானசேகரன் அந்த மாணவியோடு பேசுகிற பொழுது ஒரு சாரிடம் உன்னை பற்றி சொல்லிவிடுவேன் என்று மிரட்டி இருக்கிறார். அப்படி என்றால் யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கி தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகம் முன்பாக சென்னை மாவட்டம் முழுமையாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிணைந்து முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு கழக நிர்வாகிகள் என அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலாக அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாகவே கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில் யார் அந்த சார் என்கிற பேட்ச், குறிப்பாக ஸ்டிக்கர் ஒட்டுகிற திமுக அரசுக்கு ஸ்டிக்கரை ஒட்டித்தான் இவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்பதற்காக தங்களுடைய சட்டையில் அந்த பேட்சை யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கரை ஒட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக அனைவருமே அந்த பேட்சை ஒட்டியிருக்கிறார்கள். அதே போன்று சட்டமன்ற கொறடாவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தனது சட்டையிலே யார் அந்த சார் என்கிற பேட்சை ஒட்டியிருக்கிறார்கள். ஒவ்வொரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே யார் அந்த சார் என்கிற கேள்வி எழுப்புகிற விதமாக சட்டமன்ற வளாகத்தினுடைய முதல் கூட்டத்தொடரிலேயே இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலே சீரழிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவியினுடைய வேதனையை, துயரத்தை, மாணவிக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த நிலைமையை உணர்த்தும் விதமாக யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கரை ஒட்டி தனது சட்டப்பையில் ஒவ்வொருடைய சட்டை பையனுடைய மேலேக ஒட்டி உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக அரசு யார் அந்த சார் என்கிற தொடர்ந்து வாசகங்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த கேள்வியை முன்வைத்து போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை அவர் யார் என்று குறிப்பிடப்படவில்லை. குறிப்பாக ஞானசேகரன் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஞானசேகரனோடு உடன் இருந்தவர்கள் குறிப்பிடும்படியாக அவர் பேசிய அந்த சார் இதுவரை கைது செய்யப்படவில்லை. தொடர்ச்சியாக அவர் யார் என்பதையும் வெளிப்படுத்தப்படவில்லை. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. மாணவிக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பாலியல் விவகாரம் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு இந்தியா முழுவதுமாக பல்வேறு இடங்களில் போராட்டம் வெடித்திருக்கிறது. டெல்லியிலே இந்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக போராட்டம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் முன்பாக போராட்டம். அதே போன்று இன்றைக்கு கருப்பு பேண்ட் அணிந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர் அணியுடைய செயலாளராக கூடிய சிங்கி ராமச்சந்திரன் தலைமையிலே இன்றைக்கு அந்த பகுதிக்கு சென்று அந்த பேண்டை விநியோகம் செய்யப்பட்ட பொழுது அனைவருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் தலைமையிலே தொடர்ந்து இந்த சம்பவத்தை வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்தப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாகவே போராட்டத்தை நசுக்கும் விதமாக, ஜனநாயகத்துடைய குரல் வலையை நசுக்கும் விதமாக திமுகவுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய காவல்துறையை வைத்து தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு இந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது. அநீதி இழைக்கப்பட்ட மாணவனுடைய விவகாரத்தில் தொடர்ந்து நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலுடைய அடிப்படையிலே இன்றைக்கு 3 IPS அதிகாரிகளை கொண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதற்கு முன்பாகவே இன்றைக்கு காவல்துறை இயக்குனர் ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை அதிகாரிகள் எதையும் வெளியிடவில்லை. ஊடகங்கள் முன்னுக்கு முரணாக தகவலை கூறுவதாக சொல்லுகிறார். உடனடியாக என் அப்பன் குதிரைக்குள் இல்லை என்று சொல்லுவது போல சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் நேரடியாக ஒரே ஒருவர் தான் குற்றவாளி என்று அன்றைய தினமே செய்தியாளர்களை சந்தித்து இவர் மட்டும்தான் குற்றவாளி என்று அவர் பேசுகிறார். இதையெல்லாம் நீதிமன்றம் கண்காணித்து கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஒரு விசாரணை இருக்கிற போது ஒரே ஒருவர் தான் குற்றவாளி என்று நீங்கள் எப்படி இறுதிக்கட்ட ஒரு முடிவுக்கு வர முடியும்? அதோடு அந்த வழக்கை எப்படி மூடி மறைக்கும் விதமாக இது இருக்கிறதே என்றுதான் இன்றைக்கு 3 பேர் கொண்ட ஒரு IPS அதிகாரிகள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. தேசிய மகளிர் ஆணையம் தொடர்ந்து விசாரணை நடத்தி இருக்கிறது. அது தொடர்பான அறிக்கையை டெல்லியிலே மத்திய அரசுக்கு சமர்ப்பித்திருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விசாரணையுடைய பின்புலங்களில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு கூட ஆளுகிற திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்றால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கினுடைய நிலைமை எந்த அளவிற்கு சீர்கெட்டு இருக்கிறது என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் அந்த சட்டை பையில் ஒரு பேட்சை அணிந்து யார் அந்த சார் என்கிற
அந்த ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய ஒவ்வொரு அதிமுகவுடைய திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கக்கூடிய இந்த திமுக அரசுக்கு வலியுறுத்தும் விதமாக தங்களுடைய சட்டை பையில் அந்த ஸ்டிக்கரை ஒட்டி செல்லியிருக்கிறார்கள். சட்டப்பேரவையுடைய முதல் நாள் கூட்டத்தொடரே இன்றைக்கு ரணகலமாக மாறி இருக்கிறது. தமிழக அரசியலிலே திமுகவுடைய இந்த காவல்துறையினுடைய கையாளாகாத தன்மையாலும் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறையினுடைய தோல்வியாலும் ஒரு மாணவிக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் ரீதியாக வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து தமிழகம் முழுவதும் 3 வயதிலிருந்து 80 வயது வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதனை வலியுறுத்திதான் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், காந்தி கண்ட கனவு நிறைவேற வேண்டும், தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் இருந்தது போல அமைதி பூங்காவாக 24 மணி நேரமும் பெண்கள் நடமாடுவதற்கு ஸ்காட்லாந்து யார்டு போன்று செயல்பட்ட காவல்துறை வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி, அதே போல அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, ஒவ்வொரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கிய அந்த பேட்சை அணிந்து சட்டப்பேரவைக்குள் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்படுகிற போது இது குறித்து மிகப்பெரிய அளவிலே அதிமுக கடுமையான கண்டன குரலோடு சட்டப்பேரவையில் எழுப்பும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குறிப்பாக பள்ளியிலே பாதுகாப்பு இல்லை, கல்லூரியிலே பாதுகாப்பு இல்லை, பல்கலைக்கழகங்களிலே பாதுகாப்பு இல்லை, அதே போன்று வேலை செய்யக்கூடிய தனியார் நிறுவனங்களிலே பாதுகாப்பு இல்லை, அதே போன்று பல்வேறு இடங்களிலே ஒரு துப்புரவு பணி செய்யக்கூடிய ஒரு பெண்ணிற்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைதான் திமுக ஆட்சியில் இருக்கிறது. அதே போன்று துப்புரவு பெண்ணை கூட பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கக்கூடிய சம்பவத்தில் திமுக நிர்வாகிகளே ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் வேதனையினுடைய உச்சமாக இருக்கிறது, துயரத்தினுடைய உச்சத்தை எட்டி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது. தமிழகத்திற்கே மிகப்பெரிய தலைக்குன்மை ஏற்படுத்துகிற விதமாக பாலியல் ரீதியான இந்த அட்டூழியங்கள் என்பது திமுக ஆட்சியில் தலைவிரித்து ஆடத் தொடங்கி இருக்கிறது. இதனை வலியுறுத்திதான் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தங்களுடைய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருடைய சட்டையிலும் யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கிய அந்த ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டு உள்ளே சென்றிருக்கிறார்கள். முதல் நாள் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அதற்குள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு இல்லை என்றால் நாங்கள் குரல் கொடுக்க இருக்கிறோம் என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்ட களத்தில் நின்று போராடியதோடு நின்று விடாமல் தொடர்ந்து அதனை ஒவ்வொரு விதமாக இந்த போராட்டத்தை தொடர்ந்து அதிமுக முன்னெடுத்து வருகிறது. இன்றைக்கு யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கரை ஒட்டிக்கொண்டு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைக்குள் சென்று தங்களுடைய எதிர்ப்பை, தங்களுடைய கண்டனத்தை, தங்களுடைய கண்டன குரலை, தங்களுடைய தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிற ஒரு மாணவிக்கு ஏற்பட்டிருக்கிற அநீதியை கண்டிக்கும் விதமாக இந்த ஸ்டிக்கர், இந்த பேட்ச் ஒட்டிக்கொண்டு உள்ளே சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. சார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.